கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சியை கொள்கின்றேன். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாள் வரையில் ஆண்டவர் நம்மை சுபத்திரமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் இருக்கின்ற நிலைகளிலே கடவுளை ஆராதிப்பதற்காக ஆயத்தப்படுகின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். பிள்ளையார்புரம் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இப்போது நாம் மிகுந்த பணிவோடும் பயபக்தியோடும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த தொழுகையிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியார் என்னும் திரிய கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கடவுளை தொழுதிடுவோம். வாருங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். இது கர்த்தர் தோற்றுவித்த நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் திருமுன் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமும் அளவில்லாத அன்பும் அருள் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, சென்ற நாளெல்லாம் ஆண்டவர் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த தொழுகையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு அளித்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பிள்ளையார்புரம் திருச்சபையின் மக்களாக இன்னும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே ஆங்காங்கு இருக்கின்ற நமது பிள்ளைகளாக இந்த தொழுகையிலே பங்கு பெறும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளவும் ஆண்டவர் இது எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறார். இந்த தொழுகை ஆண்டவருக்கு உகந்த ஒரு தொழுகையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கின்ற ஒரு வேளையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அனைவரும் இதிலே பங்கு பெறும் போது ஆண்டுடைய அறிவான சமூகம் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஐயா, அன்பு தெய்வமே, மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறதே. மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபை தாருங்க. ஒருவேளை உமது பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், பல்வேறு மனதின் பாரங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் சூழ்நிலையே இருந்தாலும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு கூட இருந்து தெய்வ சமூகத்திலே காத்திருந்து தெய்வீக ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு நேரமாக இந்த காலை தொழுகை ஒவ்வொருக்கு அமையட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை இணைந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இப்போது நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற வசனங்கள், கேட்கின்றதான இறை செய்தி, ஏறெடுக்கின்ற இறை மன்றாட்டு விண்ணப்பங்கள் அனைத்தின் வழியாக ஆண்டவருடைய இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்கவும் கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கவும் கிருபை தாரும். இந்த துறையின் வழியாக வருகின்ற எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கையே வரட்டும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்திலே இவைகளை பணிந்து வேண்டுகின்றோம். ஜெபம் கேளுமிகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஞான பாடல்களில் 481வது பாடலை பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே.
சிறு தீபம் போல இருள் நீக்கவே. 481வது ஞான பாடல். முறைமுறையாக படிப்பதற்காக குறிக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம் 1 முதல் முடிய உள்ள வசனங்களை நாம் முறைமுறையாக படிப்போம். 116ஆம் சங்கீதம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரிழக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கவலையற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுகளுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன். நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. படிப்பதற்காக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 முதல். பின்பு அவர் தமது சீடரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள்.
அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றார். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான் என்றார் என்பவைகளே பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமது பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பணிவாய் முழங்கால் படியிட்டு இறைவேண்டல் செய்வோமாக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வாதமான அமைதியான இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் ஆலயத்தில் சென்று ஆண்டவரை ஆராதிக்க இயலாத இந்த நிலையிலே இருக்கின்ற இடங்களிலே இருந்து கொண்டு ஆண்டுடைய பிரசன்னத்தை உணரவும், இந்த ஓய்வு நாளில் காலை ஆராதனையிலே பங்கு பெறவும் ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கின்றீர், வழங்கியிருக்கின்றீர். தம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்போது இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக ஆண்டவரே தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கியருளும். அன்பு தெய்வமே, வாழ்வில் பலவிதமான சோர்வுகள், பலவிதமான ஏமாற்றங்கள், விரக்திகள், தடுமாற்றங்கள், சஞ்சலங்கள், கவலை, கண்ணீர் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு சாதாரணமான இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளைகளின் வாழ்வுக்காக அன்பு தெய்வமே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவதனாலே எவன் தன் சரீரளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நீங்கள் உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? இதோ ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் போதும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். சுவாமி, எங்கள் பரம தந்தையாக இருந்து எங்களை அனுதினம் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தெய்வமே, மது பிள்ளைகளின் வாழ்வில் இருக்கின்ற கவலைகள், கண்ணீர்களை துடைத்திருமையா. எதை குறித்தும் கவலைப்படாதபடி, பயப்படாதபடி ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கட்டும். சுவாமி, சங்கீதக்காரன் சொல்லும் போது, நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, வாழ்க்கையிலே பலவிதமான பயங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறேனப்பா. நோயினால் வந்த பயம் ஆண்டவரே, குடும்பத்திலே பொருளாதார இழப்பினால் வந்த பயம், கடன் பாரங்களினால் வந்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளின் வாழ்வை குறித்த பயம், ஆண்டவரே அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற பயம், பல்வேறு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தம்முடைய பிள்ளைகளை வாழ்வில் இருக்கின்ற எல்லா பயத்துக்கும் அவளை நீங்களாக்கி விடுகிற தெய்வம் நீ சுவாமி. அன்று அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீடர்களோடு படகளை பயணித்த போது காற்றும் கடலும் பயங்கரமாக எழும்பியதப்பா. ஆண்டவரே, காற்றையும் கடலையும் இறையாதே என்று அமைதிப்படுத்தினீரப்பா. ஆனால் அதே வேளையில் சீடர்கள் அதை கண்டு பயந்து, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் என்று கதறிய பொழுது அவருடைய பயத்தை எல்லாம் நீக்கி, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி காற்றையும் கடலை அமைதிப்படுத்தின ஆண்டவர் படகுகள் உண்டு என்பதை நாங்கள் ஒவ்வொரு நிமிடம் உணர்ந்து இந்த உலகத்தில் எல்லா பயத்திற்கும் நாங்கள் எங்களை நீங்களாக்கி விட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்குரிய கிருபையை ஆண்டவர் கிருபையாய் இந்த காலை பொழுதிலே ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. சபையின் ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. சபை மக்கள் மேலும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக ஆண்டவரே. ஒவ்வொரு வயோதிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனர்களை தாங்கும் ஆண்டவரே. வயோதிபர்களுக்கு ஆண்டவர் உண்டுகோலாயிருப்பீராக. ஆண்டவரே, முதிர்ந்த நிலையில் இருக்கின்ற நமது பிள்ளைகளை ஆண்டவர் இரக்கமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுடைய கிருபை அவர்களை அதிகமாய் சூழ்ந்து கொடுக்கும். பிள்ளைகள் அவர்களை கவனிக்கின்ற பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ஆண்டவரே கவனிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் தொடர்ந்து தாரும். அன்பு தெய்வமே, வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வாலிபர்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாயிருக்கட்டும் ஐயா. நல்ல நிச்சயங்களை கொடுங்க ஆண்டவரே.
நல்ல தரிசனங்களை பார்க்கட்டும் ஐயா, நல்ல சொப்பனங்களை காணட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை உமது பிள்ளைகளுக்கு தாருங்க. எந்த நிலையிலும் நம்பிக்கை இழந்து போகாதபடி, மனம் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி வாலிப நாட்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்படைத்து பலவான் கையிலுள்ள அம்புகளாய் செயல்படுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கிருபையாய் தந்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவரே, சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை பலப்படுத்தி செய்யுமப்பா. தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவர் திடப்படுத்தி உறுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. சின்ன சிறார்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி ஆண்டவரால் கிடைக்கிற பலன் என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவர் தந்த பிள்ளைகளை, ஆண்டவர் தந்த சுதந்திரத்தை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபத்தோடு கருத்தோடு வளர்ப்பதற்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் தருவீராக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் விளங்க கிருபை தாருங்கப்பா. உன் பிள்ளைகள் எல்லாரும் பந்தியை சுற்றும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் தெய்வீக சமாதானம் பெரிதாயிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தேவாசீர்வாதமாய் பிள்ளைகள் வாழ்வதை கண்டு பெற்றோர் மகிழ்படி கர்த்தர் கிருபை தாருங்க. அன்பு தெய்வமே, இந்த காலை பொழுதுல எவ்வளவு இந்திய நாட்டிற்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்திய தேசத்தில் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கொரோனா என்று சொல்லுகிற தொற்று வைரஸினாலே மக்கள் பாதிக்கப்பட்டு பல நிலைகள் அவதிப்படுகிற இந்த நாட்களிலே என் ஆண்டவர் கிருபையாய் தேசத்திற்கு இறங்க வேண்டும் அப்பா. தேசத்திலே ஒரு விடுதலை, தேசத்திலே ஒரு சமாதானம், தேசத்திலே ஒரு சுகம், தேசத்திலே ஒரு ஆரோக்கியம் உண்டாகும்படி ஆண்டவர் அருள் செய்கிறாங்க. தேசத்திலே எல்லா தத்தளிப்புகளும் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். தேசத்தின் தலைவர்களுக்காய் மன்றாடுகிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாருங்க. தேசத்தினுடைய நலனுக்காய், மக்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காய் அவர்கள் இருக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தலைவர்களுக்கு வேண்டிய ஞான வரங்களை கொடுங்க ஆண்டவரை. ஞானமாய் நாட்டை ஆளுகை செய்யட்டும். தெய்வ பயத்தோடு காணப்படட்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு, மக்களிடத்திலே உண்மையான கரிசனையோடு, அன்போடு தங்கள் கடமைகளை, தங்களுடைய காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை தாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வாதமாய் வாழட்டும். ஒவ்வொரு மக்களும் பாதுகாப்பாய் வாழட்டும். ஒவ்வொரு மக்களும் சமாதானமாய் வாழட்டும் ஐயா. அப்படிப்பட்ட காலங்களை ஆண்டவர் கிருபையாய் எங்கள் இந்திய நாட்டிற்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன்ப்பா. உலக நாடுகளில் சமாதானம் நிலவட்டும் ஐயா. எல்லைகளில் இருக்கிற பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள் விலகட்டும் ஆண்டவரே. போர் மேகங்கள் விலகி போகட்டும் ஐயா. நாட்டிற்கு நாடு சமாதானமாய் காணப்பட கிருபை தாருங்க. ஒரு நாட்டை ஒரு நாடு அடிமைப்படுத்துகின்ற காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற நிலைகள் மறையட்டும் ஆண்டவரே. ஆயுதங்கள், அணு ஆயுதங்களை வாங்கி குவித்து அதன் மூலமாய் கர்த்தாவே நாட்டில் அமைதியை தேடுகின்றவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மீட்பு பெற்று ஆண்டவருடைய சமாதானத்தை, ஆண்டவர் அருளுகிற மீட்பை எல்லா ஜனங்களும், எல்லா மக்களும், எல்லா தலைவர்களும் கண்டுகொள்ள ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உலக நாடுகளில் அமைதி சமாதானத்தை தாருங்க. எல்லா வியாதி, பலவீனங்கள், துன்பங்கள், தொலைகள் மாறி ஒரு சமாதானமும் ஜீவனும் சுகமும் பலனும் உண்டாகிற ஒரு நாட்களாக ஒரு நாட்களை ஆண்டவர் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் வெகு சீக்கிரமாய் இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரே ஆலயத்தில் சென்று ஆராதிக்கிற வாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாடு நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. நீ நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. நீ நம்பிக்கையாயிரு, விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. உன்னுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஐயா. உன்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும், வெற்றியை தார். வெற்றி உள்ள வாழ்வை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் எல்லா மக்களும் சொந்தமாக்கி கொள்ள கிருபை தாருங்க. எல்லா சபை மக்களோடும், சபையில் உள்ள குடும்பங்களும் ஒவ்வொரு வாழ்வோடும் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேச தலைவருடைய ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் தலைவருடைய வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குறிப்பாக எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை, இந்திய திருச்சபை, கன்னியாகுமரி பேராயத்துக்காய் ஜெபிக்கின்றோம் ஐயா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அன்பு பேராயருக்காக, பேராயத்துள்ள அனைத்து போதகர்களுக்காக, அனைத்து திருப்பணியுடையாளர்களுக்காக, இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் தேவ சமாதானத்தோடு தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற கிருபை தாருங்கப்பா. ஆலயங்களிலே ஆசரிப்புகள் இல்லாமல் போய்விட்டதப்பா. ஆனாலும் மக்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாய், விசுவாசமாய், ஆண்டவரிடத்திலே பற்றுறுதியாய் இருக்கிற கிருபைகளை என் ஆண்டவர் தொடர்ந்து தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த துன்பத்திலிருந்து, இந்த இடுக்களிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக எங்களை விடுவிப்பார் என்று சொல்கிற அந்த நம்பிக்கையை விட்டு விடாதபடி ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தாருங்க. அன்பின் தெய்வமே, உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் தாகமாயிருக்கிற மது பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வீடுகளை இருந்தாலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து
ஆண்டவருடைய பலனை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. ஆலயத்திற்காக ஜெபிக்கட்டும். ஆராதனைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு திருப்பணிகளுக்காக பிள்ளைகள் ஜெபத்திலே உறுதியாக இருக்கட்டும். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கட்டும் ஐயா. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் தாகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காய் கொடுக்கிற காரியங்களிலே, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே தங்களை இன்னும் அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டு ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க, ஆண்டவருக்காக எதையும் சகிக்க உம்முடைய பிள்ளைகள் தங்களை தயாரித்துக் கொள்ளும்படி நீ கிருபை செய்கிறபடினா ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை சீடர்களாய், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற உண்மையான சீடர்களாய், ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் எப்போதும் வாழ்வதற்குரிய கிருபையை அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லினேன். ஆண்டவருக்காய் எதையும் நாங்கள் விளக்க, எங்கள் ஆண்டவருக்காய் எதையும் சகிக்க ஆயத்தமாயிருக்கிற கிருபைகளை எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் நிறைவாய் தந்துவிட வேண்டும் என்று ஜெபிக்க அப்படிப்பட்ட வல்லமையை, அப்படிப்பட்ட ஆற்றலை பிள்ளைகளுக்கு நிறைவாய் தாருங்கப்பா. கிறிஸ்துவுக்காய் வருகிற பாடுகள், ஆண்டவர் நிமித்தமாய் வருகிற துன்பங்களையும் நாங்கள் சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலையும் பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரை இருந்து பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதிங்க. வியாதி பலவீனங்களை மாற்றுங்க, துன்பங்கள் வேரங்கள் மாறட்டும், கண்ணீர் மறையட்டும், கவலைகள் மறையட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரண்டந்திரியாய் கடந்து வரட்டும் ஐயா. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், உடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்கிறேன். அந்த உறுதியோடு இந்த நாளிலே உமது பிள்ளைகள் பயணிக்க கிருபை தாருங்க. ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாய் ஒவ்வொருவரும் வாழ தங்களை அர்ப்பணிக்கின்ற கிருபைகளை நிறைவாய் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக ஆயத்தப்படுகிறோம் ஐயா. உம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர்களோடு பேச வேண்டுமே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் எங்கள் செவிகளையும் உள்ளங்களையும் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வசனம் ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய வசனம் ஆத்துமாக்களை கணுக்களையும் ஊனையும் வேறுபிரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சம்மட்டி, அது உருவாய் குத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்குள் கடந்து வரும் பொழுது உம்முடைய வசனம் எங்களை குணப்படுத்துகிறது, உம்முடைய வசனம் எங்களை ஆற்றல் படுத்துகிறது. உம்முடைய வசனத்தினால் எங்களை குணமாக்குகிறீர். இந்த காலை பொழுதிலே உம்முடைய வசனத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தெய்வீக ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் ஆண்டவர் நிறைவாய் கொடுத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் தெய்வமே எல்லா பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் ஆற்றி தேற்றுவீரார், ஒவ்வொருடைய உள்ளங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக. அன்பின் தெய்வமே அந்த பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் இன்னும் விசுவாசமாக இருக்க, பரிபூர்ண நம்பிக்கையாக இருக்க கிருபை தாருங்க. ஜெபத்திலே எல்லாரும் தொடர்ந்து உறுதியாய் தரித்திருக்கட்டும். ஜெப ஜீவியத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்திலே இன்னும் அதிகமாய் வளர ஆண்டவர் கிருபை தாருங்க. அன்பை நாங்கள் அதிகமாய் தேடட்டும் ஐயா. ஆவியின் மரங்களை தேடட்டும், ஆவியின் கனிகளை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம் என்று சொல்கிறதான ஆவியின் கனிகள் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தாருங்கப்பா. கனியை தேடி வருகிற ஆண்டவர் அல்லவா. இந்த முடக்கமான காலத்திலும் நாங்கள் கனி கொடுக்க தவறவே கூடாது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் எப்போது நாங்கள் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மை சீடர்களாய் வாழ்வதற்குரிய ஆற்றலை அனைவருக்கும் ஆண்டவர் தந்து கிருபையாய் காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு வீசை கூட உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபத்திலே இணைந்திருக்கிற இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற அனைத்து மக்களையும் மீண்டும் ஒரு வீசை கூட ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து உடைய கிருபையின் கரத்தினாலே, உடைய காருண்யத்தினாலே உமது பிள்ளைகளை தாங்கி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு வீசை கூட உடைய திருக்கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இவைகளை பணிவோடு கூட வேண்டுகிறோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுப்புதல் கீதங்கள் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை பெருமைப்படுத்துவோம்.
கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிள்ளையார்புரம் சிஎஸ்ஐ திருச்சபையின் சார்பாக இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வாரந்தோறும் நாம் வீடுகளில் இருக்கின்ற நிலையிலே இந்த ஊடகத்தின் வழியாக தொழுகையில் பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை கடவுள் நமக்கு தருகிறார். வெகு விரைவிலே ஆலயத்திலே நாம் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கான வாய்ப்பையும் இறைவன் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம், செயல்படுவோம். இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதற்கு உதவியாக இருக்கின்ற அன்பு சகோதரர் நம்முடைய திருச்சபையின் சகோதரர் ஜோஸ்லினுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை உதவியாக செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்களும் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள், விசுவாசத்திலே வேரூன்றுங்கள். ஆண்டவருடைய காரியங்களிலே, ஆண்டவருக்கான செயல்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம், பலனை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். நம்பிக்கையை விட்டுவிடாதிருப்போம். ஆண்டவருடைய காரியங்களுக்காக கொடுப்பதிலும் நீங்கள் அதிகமாக சிரத்தை கொள்வதை அறிந்து கண்டு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். தொடர்ந்து திருச்சபைகளுக்காக ஜெபியுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள், எல்லா குடும்பங்களுக்காகவும் தேசத்தின் நல்ல சேமத்திற்காகவும் ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எதற்கும் கலங்காதபடி, பயப்படாதபடி தைரியமாக இருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட திருவசனம் நாம் படிக்க கேட்ட பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். ஆண்டவருடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர் சீடர்களுடைய தகுதிகள் என்ன, சீடராக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். இங்கே சொல்லப்படுகிற இந்த வசனத்திலே தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சிலுவை மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை என்றால் கசப்பாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு சிலுவையை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி விடுகின்றார்கள். ஆனால் கிறிஸ்துவையும் சிலுவையும் நாம் பிரித்து பார்க்க கூடாது. சிலுவையை தனியாக அல்ல, சிலுவையில் அறையப்பட்டவராக கிறிஸ்துவை நாம் பார்க்க தவறுகின்ற போது நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, பவுலடிகளார் சொல்லும்போது சொல்வார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறேன் என்று சொல்வார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக நாம் எப்போதும் காண தவறவே கூடாது. அப்படி அவரை காண்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அவருடைய சீடர்களாக வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ந்து வந்த ஒரு ஊரிலே 2 இளைஞர்கள் பெரிய தவறு செய்து விட்டார்கள். அவர்கள் செய்த தவறுக்காக அந்த ஊருடைய நாட்டாண்மை அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். என்ன தண்டனை என்றால், 2 பேரும் காட்டுக்கு சென்று அங்கு ஒரு சிலுவையை உருவாக்கி அந்த சிலுவையை தோளிலே வைத்து சுமந்து வர வேண்டும் என்பது. அந்த அடிப்படையிலே 2 பேரும் காட்டுக்கு சென்றார்கள். 2 பேரும் பாரமான சிலுவை 2 செய்து ஆளுக்கு ஒரு சிலுவையாக எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். வருகின்ற வழியிலே முதலாம் நபர் அந்த சிலுவை அதிகமான பாரமாக இருந்ததினாலே அதை சுமக்க முடியாதபடி அதிகமான பாரமாக இருக்கிறது என்று இறக்கி வைத்துவிட்டு அந்த சிலுவையினுடைய நீளத்தையும் அந்த சிலுவையினுடைய அகலத்தையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று கோடாரினால் வெட்டி குறைத்துவிட்டு மறுபடியும் தூக்கி கொண்டு வர ஆரம்பித்தார். 2ஆம் நபரோ பரவாயில்லை, எவ்வளவுதான் பாரமாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அதை தாங்கிக் கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டே வருகின்றார். இன்னும் சற்று தூரம் வந்த பின்பு முதலாம் நபர் மறுபடியும் பாரம் அதிகமாயினாலே தன்னால் சுமக்க இயலவில்லை என்று உணர்ந்து மறுபடியும் அந்த சிலுவையை கீழே இறக்கி வைத்துவிட்டு
அவனுடைய பாரத்தை குறைப்பதற்காக அவருடைய நீளத்தையும் அவருடைய அகலத்தையும் சற்று மீண்டும் கோடாரினால் வெட்டி குறைத்து மறுபடியும் தூக்கி கொண்டு நடந்து வருகின்றான். ஆனால் இரண்டாம் அவனோ அந்த பாரத்தை மறுபடியும் பொருட்படுத்தாமல் தாங்கிக் கொண்டே நடந்து வந்து கொண்டிருக்கின்றான். விதமாக 2 பேர் வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே ஒரு மிகப்பெரிய பள்ளம் என்று குறுக்கிடுகின்றது. அந்த பள்ளத்தை கடந்து வர வேண்டும். அந்த நேரத்திலே அந்த பாரத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு வந்த அந்த இளைஞன் அந்த பாரமான சிலுவை, நீளமான சிலுவையை அதன் குறுக்கே வைத்து கடந்து வந்து விடுகின்றான். ஆனால் முதலாமவனோ அந்த சிலுவை குறைவாக இருந்தது, நீளம் குறைவாக இருந்ததினாலே அதை குறுக்கே வைத்து கடந்து வர முடியாமல் அவன் தத்தளித்துக் கொண்டே இருக்கின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்விதமாக அந்த உடனே அவன் அந்த முதலாமவன் எளிதாக அந்த பள்ளத்தை கடந்து நடந்து ஊரை வந்தடைகின்றான். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், வாழ்க்கையிலே வருகின்ற சவால்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டால் நாம் அடைய நினைத்த இலக்கை எளிதாக அடையலாம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை வாசி கேட்ட வசனத்திலே கூட அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக் கொள்வான், தன் ஜீவனை இழக்க ஆயத்தமாயிருக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக் கொள்வான் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் நிமித்தமாய் ஜீவனை இழக்க விரும்பவில்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே சவால்களையும் துன்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையை தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக இலக்கை அடைவது சாத்தியமாகும் என்பதை எந்த விதத்திலும் சந்தேகமே கிடையாது. ஆகவே இயேசுவின் சீடர்கள் சிலுவையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நற்செய்தி நாம் படிக்க கேட்ட வாசகத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே கேட்கின்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அப்போது பேதுரு சொல்கிறார், நீர் கடவுளின் மகன், நீர் கடவுளின் மெசியா என்று கூறுகின்றார். உடனே இயேசு அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால், எருசலேமே அவர் தாம் அடைய போகிற பாடு மரணங்களை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டே வருகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கு இயேசு தன்னை கடவுளின் மேசியா என்று உரைத்த பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், நீ இதை யாருக்கும் சொல்லாதே என்று சொன்னது நம்முடைய கவனத்துக்குரியதாக இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், சீடர்கள் இயேசுவை இஸ்ரேல் மக்களுக்கு பகைவரிடமிருந்து விடுதலை வாங்கி தருகின்ற ஒரு மேசியாவாக, ஒரு அரசியல் மேசியாவாக இயேசுவை பார்த்தார்கள். அதனால்தான் இயேசு அவரிடத்திலே இதை யாரிடத்தில் நீ சொல்லாதே என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே சொல்லிவிட்டு சொல்கிறார், உண்மையான சீடர்கள் என்பவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். எப்படி சொல்லுகிறார்? இயேசுவை பொறுத்தளவிலே மெசியா என்பவர் துன்புறுகின்ற ஊழியர், அவர் பாடுபடுகின்ற தாசன், பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து இறுதியிலே வெற்றி வீரராக உயிர்த்தெழுவார். ஆதலால் துன்புறும் ஊழியராக இயேசு தம்மை வெளிப்படுத்துகின்றார். ஆகவேதான் நீர் ஜீவனுள்ள கடவுளின் குமாரன், நீ மேசியா என்று சொன்ன போது அதை ஒருவருக்கும் சொல்லாதே என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அவர்களோடு பேசுகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கின்ற நாம், அவருடைய சீடர்கள் யாவரும் அவரை போன்று சிலுவையின் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கின்றார். தன்னை துன்புறுகின்ற மெசியாவாக, பாடுபடுகின்ற மெசியாவாக அவர்களுக்கு அடையாளப்படுத்துகின்றார். அவரை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் இவ்விதமாக துன்பங்களை பாடுகளையும் ஏற்று அவரை பின்பற்றி வர வேண்டும், சிலுவையின் வழியை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைக்கு அநேகர் சிலுவையின் வழி என்றால் அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அவர்கள் லகுவான பாதையிலே செல்ல விரும்புகின்றார்கள். ஆனால் அது அழிவுக்கு செல்லுகின்ற வழி. ஆடம்பரம், சிற்றின்பம், செழிப்பு, இதெல்லாம் தான் எல்லாருக்கும் எப்போதும் விருப்பம். ஆனால் இயேசுவினுடைய அடியவர்கள் சிலுவையின் வழியாகத்தான் சென்று அந்த மேய்ச்சலை கண்டுகொள்ள முடியும். சிலுவையின் வழியாகத்தான் விண்ணகத்தை அடைய முடியும். சிலுவையின் வழிதான் நமக்கு மேன்மையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற பாதை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆடம்பரங்களும் உல்லாசங்களும் சிற்றின்பங்களும் சிற்றின்ப கவர்ச்சிகளும் மனிதனை இன்றைக்கு பல நிலைகளிலே வீழ்த்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் சிலுவையின் வழியாக செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அதன் வழியாக இருக்கிற சவால்களையும் துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் இலக்கை அடைய முடியும். அந்த இலக்கு இயேசு கிறிஸ்து, அவரை காண்பது, அவரை அடைவது, அவரோடு இருப்பது, அதுதான் நம்முடைய இலக்கு. அதற்கு நாம் சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்க வேண்டும். சிலுவையை பின்பற்றாதவன், அவருக்கு உண்மை சிலுவையை தாங்கிக் கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்லாதவன் அவருக்கு உண்மை சீடனாக இருக்க முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இன்றைக்கு உண்மை சீடர்கள் யார்?
போலியானவர்கள் யார் என்பதை கண்டுகொள்வதற்கு கடினமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, சிலுவையின் வழியாக, சிலுவையை தெரிந்து கொண்டு அதன் வழியாக வருகின்றவர்கள் தான் கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடர்களாக இருக்கிறார் என்பதை இங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவதாக, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்றால் சிலுவையை ஏற்றுக்கொண்டு நாம் வர வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக, இயேசுவின் சீடர்கள் இயேசுவை அணிந்து கொண்டு ஒன்றாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நாம் கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26 29 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வீடுகளிலே வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 3 26 29 வரை படித்து பார்ப்போம் என்று சொன்னால், புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார், தன்னுடைய அந்த 3ஆம் வாசகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்ற போது இவ்வாறு சொல்லுகின்றார், கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும்படி ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண்ணென்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், வாழ்கின்றவர்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையை, நம்முடைய சிலுவையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் சீடர்கள் இயேசுவை அணிந்து கொண்டு ஒன்றாய் வாழ வேண்டும். இயேசுவின் சீடர்கள் யாவரும் அவரை அணிந்து கொண்டு ஒன்றாய் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். இதான் புனித பவுலடிகளார் ஒவ்வொருவருக்கும் எடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. அன்றைக்கு பலர் யார் யாரையோ அணிந்து கொண்டு யார் யாருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து பிளவுபட்டு கிடப்பது வேதனையாக இருக்கின்றது. நீங்கள் யாரை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவினாலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், கிறிஸ்து இயேசுவினாலே நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்களாகவே கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் யாரெல்லாமோ நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு சில அரசியல்வாதிகள் அவருடைய கொள்கைகளை அணிந்து கொண்டிருப்பார்கள். சிலர் சினிமா நடிகர்களை கொள்கைகளை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் பிரபலமான பிரசங்கிமார், வரம்பெற்ற பிரசங்கிமார் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்களை அவருடைய கோட்பாடுகளை கொள்கைகளை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்களாயிருப்போம் என்றால் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்து பிளவுபட்டிருக்கவில்லை. கிறிஸ்து தந்தையும் ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் ஒன்றாய் இயேசுவை அணிந்து கொண்ட பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை நாம் இங்கே சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான சீடராய் வாழ்வது ஒருவன் தனக்குள் கிறிஸ்துவனுடைய மனநிலையை பெற்று ஒன்றாய் கிறிஸ்துவும் தந்தையும் மகனும் ஒன்றாய் வாழ்கிறது போல, ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாக பிறரையும் கிறிஸ்துவின் பெயரால் இணைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒன்றாக இணைந்து இருக்கும் போது மற்றவர்களையும் கிறிஸ்துவோடு நாம் இணைத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் எங்கும் எதிலும் பிளவுதான் ஏற்படும். இன்றைக்கு எத்தனையோ பிளவுகள் காணப்படுகிறது, பிணக்குகள் காணப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பிளவுபட்டிருப்போம் என்று சொன்னால் மற்றவர்களை எப்படி கிறிஸ்துவோடு இணைக்க முடியும்? நமக்குள்ள எத்தனை பிளவுகள், எத்தனை கட்சி மனப்பான்மைகள், எத்தனை வேறுபாடுகள், எல்லாவற்றையும் களைந்து நான் கிறிஸ்துவினால் ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளை, இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற, இயேசுவை அணிந்திருக்கிறேன், அவர் பிரிந்திருக்கவில்லை, அவர் இணைந்திருக்கிறார், நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உண்மையோடு உண்மையை உணர்ந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் மற்றவர்களையும் நாம் கிறிஸ்துவோடு இணைக்க முடியும். இல்லை என்றால் நமக்குள்ளே பிளவுகள் காணப்படுமானால் எப்படி நாம் மற்றவர்களை கிறிஸ்துவோடு இணைக்க முடியும்? முடியவே முடியாது. வேடிக்கையாக சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு. ஒரு அரசியல் கட்சியானது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வாறு பிரச்சாரம் செய்ததான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டிலே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் கொண்டு வர முடியும் என்று சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பாமரன் சொன்னான், ஐயோ, நீங்களே உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை, உங்கள் கட்சியில 1000 பிளவுகளை வைத்துக் கொண்டு நீங்க நாட்டில் எப்படியா ஒற்றுமையை கொண்டு வர போறீங்க அப்படின்னு இந்த பரப்புரையை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு குடிமகன், சாதாரண ஒரு குடிமகன் சொன்னான். எவ்வளவு உண்மை! அன்பான தேவனுடைய பிள்ளை, நமக்குள்ளே பிளவுகளை, பிணக்குகளை, பிரிவினைகளை வைத்துக் கொண்டு நாம் எப்படி மற்றவர்களை கிறிஸ்துவோடு இணைக்க முடியும்? முடியவே முடியாது. ஆகவே இயேசுடைய சீடர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்களை தங்களுக்குள் பிளவுபட்டு கிடந்தால் எப்படி பிறரிடத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும்? எனவே இயேசுவின் வழியில் நடக்கின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு ஒன்றாய் வாழ வேண்டும், நாம் ஒன்றாய் செயல்பட வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இன்றைக்கு எத்தனை பிரிவினைகள்! ஒரு திருச்சபை எடுத்துக்கொள்வோம் என்றால் திருச்சபைக்குள்ள எத்தனையோ பிளவுகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தகைய பிளவுகள் எல்லாம் கடந்து நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவள்,
கிறிஸ்துவனால் ஞானஸ்தானம் பெற்றவள், கிறிஸ்துவனால் தாகம் தீர்க்கப்பட்டவன், கிறிஸ்துவனால் போஷிக்கப்பட்டவன், கிறிஸ்துவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை. இந்த உணர்வு நமக்குள்ளே போவதற்க வேண்டும். ஒவ்வொரு அந்த உணர்வோடு நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டும். அப்பொழுது நமக்குள்ளாக ஒரு இணைவு, ஒரு ஒருமனப்பாடு, ஒரு ஐக்கியம் வந்து விடுகிறது. அந்த ஐக்கியம் மற்றவர்களையும் கிறிஸ்துவோடு இணைக்கிறதுக்கு ஏதுவாக அமைகின்றது. ஆகவே கிறிஸ்துவின் சீடராக வாழ்கின்ற நாம் சிலுவையை ஏற்று வாழ தயாராயிருக்க வேண்டும். இயேசுவின் சீடர்கள் இயேசுவை அணிந்து கொண்டு ஒன்றாக வாழ வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவின் சீடர்கள் இறை வேண்டலில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இயேசுடைய சீடர்களாய் வாழ்கின்றவர்கள் சிலுவையை சுமந்து வர தயாராயிருக்க வேண்டும். சிலுவையின் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள் கிறிஸ்துவில் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். மற்றவரோடு ஒன்றாய் இணைந்து வாழ வேண்டும். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் சீடர்கள் இறை வேண்டலில் உறுதியாக இருக்க வேண்டும். சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமானால் வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பாருங்கள், இயேசுவின் சீடர்கள் சிலுவையை தாங்கிக் கொள்ள தயாராயிருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இயேசுவின் சீடர்களாக வாழ்கின்றவர்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு ஒன்றாய் வாழ வேண்டும், ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்கின்றவர்கள் இறைவேண்டலில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். இறைவாக்கினர் சகரியா அந்த நூலில் நாம் வாசிக்கின்ற அந்த வாசகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேமின் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடுகிற நிலையையும் மனநிலையையும் பொழிந்தருளுவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சீடர்களாக இருக்கின்ற உங்கள் மீது ஆண்டவர் இரக்கத்தை பொழிகின்றார், இரக்க உள்ளத்தை பொழிகின்றார், மன்றாடுகின்ற மனநிலையை தருகின்றார். பாருங்கள், கடவுள் ஒவ்வொருவருக்கும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடுகின்ற மனநிலையையும் பொழிந்தருளுகின்றார் என்றால் அவர்கள் இறைவனிடம் மன்றாடும் மக்களாக இருக்க வேண்டும். அந்த மன்றாடும் மனநிலை அவர்கள் பிறரிடத்தில் இரக்கத்தையும் அன்பையும் காட்ட தூண்ட வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, கடவுளத்திலே மன்றாடுகின்ற ஒரு நிலை குறைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆராதனைகள் என்று சொல்லும் போது கூட இன்றைக்கு ஆலோசனைகள், ஆர்ப்பரிப்புகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. உபதேசங்கள் இன்னைக்கு குறைந்து, ஆராதனைகள் ஸ்டேஜில் நின்று அப்படியே நடனமாடுகின்றது. ஆவியில நிறைகிறோம் என்று சொல்லிவிட்டு தன்னையை மறந்து விடுகின்ற ஒரு நிலைமை. இதெல்லாம் ஆவியானுடைய செயல்பாடா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு காலம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், மன்றாடுகிற உள்ளத்து மனநிலையையும் இரக்க உள்ளத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அப்ப நாம் மன்றாடுகின்ற பொழுது அந்த மன்றாட்டின் மனநிலை பிறரிடத்திலே இரக்கத்தையும் அன்பையும் கொள்ள தூண்ட வேண்டும். இன்றைய ஆராதனையிலே நிறைய பெற்று ஆராதனையோடு எல்லாம் முடிந்து விடுகிறது, சாட்டிஸ்பைட் ஆகி செல்கின்ற மக்கள் இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வெறும் போய் நின்று கொண்டு ஸ்டேஜில் நின்று கொண்டு குதித்து ஆடி பாடி ஆர்ப்பரித்து விட்டு சென்று அதோடு நிறைவடைந்து விடுகின்ற ஒரு வாழ்வல்ல கிறிஸ்தவ வாழ்வுங்கள். ஆண்டவர் நம்மை ஜெபிக்க தூண்டுகின்றார். அதே நேரத்திலே அந்த ஜபத்தின் வழியாக மற்றவரிடத்திலே அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்கின்ற பிள்ளைகளாக அந்த ஜபம் நம்மை தூண்ட வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். டிஎல் மூடி என்ற மறைப்போதகர் ஒருமுறை இவ்வாறு சொல்லுகின்றார், இயேசுவின் சீடர்கள் வெற்றி வீரராக இருப்பதை விட இறைவேண்டலில் உறுதியாக இருப்பவராக இருந்தால் அது சால சிறந்தது என்று டிஎல் மூடி சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய வெற்றி வீரராக இருப்பதை விட, இன்றைக்கு வெற்றி வீரர், ஆராதனை வீரர், செயல் வீரர் என்றெல்லாம் நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, இறைவேண்டலிலே உறுதியாக இருப்பது சிறந்தது என்று சொல்கின்றார். இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு ஆழமாய் சிந்தித்து பார்க்க, வாழ்க்கையிலே அதை சாதிக்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும் என்று நாம் ஓடி ஆடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் உண்மையிலே இறைவேண்டல் செய்வதற்கு அதிகமான நேரம் ஒதுக்குகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடினார் என்றால் நிச்சயமாக கடவுள் எந்த விதமான ஆற்றலையும் வல்லமையையும் நிரப்பி தன்னுடைய பணியை செய்வதற்கு அவர்களுக்கு ஆற்றல் கொடுப்பார், துணை புரிவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இறைவனுடைய ஆற்றலை,
இறைவனுடைய வல்லம் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இறைவேண்டலிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு ஜப கூட்டங்கள் என்று சொல்லிக் கொண்டு அங்கே போனால் ஒரே பாடல் கூட்டமாகத்தான் இருக்கிறது. முழுகிறவு ஜபம் என்று சொல்லி வைப்பார்கள், ஆனால் அங்கே ஒரே முழுகிறவு முழுவதும் பாடலாகத்தான் இருக்கு, ஆராதனையாகத்தான் இருக்கு. ஜபத்திற்கு நேரங்கள் குறைக்கப்படுகின்றது. அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்ப வாழ்விலும் ஜபத்திற்கு நீ நேரத்தை ஒதுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்கின்றவர்கள் மன்றாடுகின்றவர்களாக இறைவேண்டலில் உறுதியாக தரித்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கின்றது. இன்னும் சங்கீதம் 106:44 நாம் படிக்க கேட்போம் என்றால் அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். சங்கீதம் 106:44. அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி பாருங்கள், அவர்கள் மன்றாட்டிற்கு செவிசாய்த்து தங்கள் துன்பத்தை கண்டு மனதிறங்கினார் என்று பொது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறார். துன்பத்தை, இடுக்கண்களை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். நாம் துன்பங்களை படும்போது, இடுக்கண்களுக்கு அகப்படும் போது, உபத்திரங்களை சகிக்கும் போது, சோதனைகளுக்குள் அகப்படும் போது கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுடைய சீடராக இருக்கிற ஒவ்வொரு மன்றாடு மனிதர்களாக இருந்து இறைவன் அளிக்கிற ஆறுதலையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வது நல்லது. சோதனை நேரத்திலே, வேதனை நேரத்திலே, துன்பமான சூழ்நிலைகளிலே, இடுக்கமான நேரங்களிலே நாம் எங்கு செல்கின்றோம்? இறைவனிடத்திலே செல்ல வேண்டும். இறைவனிடத்திலே மன்றாட வேண்டும், உருக்கமாக மன்றாட வேண்டும். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு சீடனுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கின்றது. முதலாவது அந்த ஜபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருப்போமானால் இறைவனிடத்திலிருந்து வல்லமையையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நீங்கள் மன உருகி ஜபிக்க வேண்டும், உள்ளம் உருகி ஜபிக்க வேண்டும், கண்ணீரோடு தேவ சமூகத்தை நாட வேண்டும். வேதம் சொல் நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள், உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்ணீரா ஊற்றானால் நலமாயிருக்கும் என்று பக்தன் சொல்லுகிறான். நம்முடைய கண்கள் தேவன் நோக்கி கண்ணீர் சொரியட்டும். நம்முடைய உள்ளத்தை ஊற்றிவிட வேண்டும் தேவனுடைய பாதப்படி. ஒரு அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டார். ஒரு ஆகாருடைய கண்ணீரின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் நம்முடைய அழுகுறையின் ஜபத்தை, உருக்கமான ஜபத்தை ஆண்டவர் கேட்கின்றார், மன்றாட்டை கேட்கின்றார். ஆகவே ஒரு சீடர்களாக வாழ்கின்றவர்கள் மன்றாட்டிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அரசர் ஒருவர் தனக்கு தேவையான அரச உடைகளை தைத்து தருவதற்காக ஒரு சில தையல்காரர்களை பக்கத்து நாட்டிலிருந்து வரவழைத்திருந்தாராம். அவர்கள் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அரசர் அவர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், இது நீங்கள் தைக்க போகிற ஆடை அரசர்கள் உடுத்துகின்ற, அரச குடும்பத்தினர் உடுத்துகின்ற அரச ஆடை. எனவே இது மிக மிக முக்கியமானது. எனவே நீங்கள் இதை தைக்கும் போது மிக கவனமாக, மிக நுட்பமாக செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது இதை பற்றிய ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னிடத்திலே கேட்டு ஆலோசனை பெற்று நீங்கள் தைக்கலாம் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் சரி என்று சொல்லிவிட்டு தங்களுடைய தையல் வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். நாட்கள் சென்றன. தையல் கலைஞர்கள் அரச உடையை தைக்கிறோம் என்று பார்த்து பார்த்து தைத்தார்கள். ஒரு சிலர் பதற்றத்திலே விலை உயர்ந்த துணிகளை வீணடித்து விட்டார்கள். பதற்றத்தில் தைக்க வேண்டுமே, எப்படியாவது தைத்து கொடுக்க வேண்டுமே என்ற பதற்றத்தினாலே அரச உடைகளை தைப்பதிலே அதை வேஸ்ட் பண்ணிவிட்டாங்க. ஆனால் அந்த குழுவில் இருந்த ஒரே ஒரு இளைஞன் மட்டும் எல்லா ஆடைகளையும் மிக சிறப்பாக தைத்தார். இதை பார்த்த மற்றவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இது அவரிடமே சென்று கேட்டார்கள். அதற்கு அந்த இளைஞன் என்ன சொன்னான் தெரியுமா? அரசர் நம்மிடத்தில் ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறார்? நாம் துணிகளை தைக்கின்ற போது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் கேட்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? நீங்கள் எல்லாம் அதை மறந்து விட்டீர்கள். நானோ எந்த ஒரு சிறிய சந்தேகம் இருந்தாலும் சரி உடனடியாக நான் அரசரிடத்திலே சென்றேன். அரசரிடத்திலே ஓடோடி சென்று கேட்பேன், அவரும் என்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பார். நீங்கள் ஏன் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்ட போது அரசரிடம் சென்று கேட்கவில்லை என்று கேட்டான். அரசர் உடனே மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, அரசர் எப்போதும் பரபரப்பாக இருப்பார். அவரிடத்திலே சென்று எங்களுடைய சந்தேகத்தை கேட்டால் அது அவருக்கு தொந்தரவாக இருக்கும் அல்லவா? ஆகவே நாங்கள் அரசரிடத்திலே சென்று கேட்கவில்லை என்று மற்றவர்கள் சொன்னார். அதற்கு அந்த இளைஞன் சொன்னார், அரசர் மிகவும் அன்பானவர். அவர்
அவரை நோக்கி ஒரு பார்வை நாம் பார்த்தால் போதும், அவர் நம்முடைய தேவையை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இங்கு வந்து நம்முடைய சந்தேகத்தை தீர்ப்பார். அது நமக்கு பக்கபலமாக இருக்கும் என்று சொல்லி அந்த இளைஞன் சொன்னான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அருள்நாதர் இயேசு நம்மை பார்த்து அதைதான் சொல்லுவார். என்னிடத்திலே கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம் அருள்நாதர் இயேசு ஒருவரையும் கடிந்து கொள்கிறவர் அல்ல, யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நீங்கள் எந்த நிலையிலிருந்து அவரிடத்திலே வந்தாலும் அவர் உங்களை அன்போடு ஏற்று அரவணைத்து உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர். அழுது கொண்டே வந்த பெண்களை பார்த்து அழாதே என்று சொன்னார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்கள் மறுபடியும் மீன்பிடி தொழிலுக்கு சென்று விட்டார்கள். இயேசு விட்டு பின்வாங்கி அங்க போய் பிள்ளைகளே என்று கூப்பிடுறாரு. புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அங்கே மீன் துண்டையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் அவர்களுக்கு முன்பாக எடுத்து புசித்து தன்னை வெளிப்படுத்துகின்றார். பிள்ளைகளே, உங்களுக்கு ஏதாகிலும் குறைவாக இருக்கிறதா என்று கேட்டு நம் குறைகளை எல்லாம் தினந்தோறும் அறிந்து தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. உங்களை அன்போடு கரிசனையோடு விசாரிக்கிற ஒரு பரம தகப்பனவர். ஆகவே நீங்கள் எதையும் அவரிடத்திலே தைரியமாய் சொல்லலாம். எப்பொழுது வேண்டுமானால் அவரை கிட்டி சேரலாம். உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய குறைகளை, உங்களுடைய தேவைகளை நீங்கள் தைரியமா அவரிடத்தில் எடுத்து சொல்வதற்கு அவர் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவுள். தைரியமாய் நீங்கள் போகலாம். அரசர் என்று சொல்லி அந்த மற்றவர்களெல்லாம் போகல. அவரை ஏன் தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த கதை அதுதான் சொல்கிறது. ஆனா அந்த ஒரு இளைஞன் மட்டும் அரசிடத்தில் எல்லா சந்தேகத்தையும் கேட்டான். மிக நேர்த்தியாய் ஆடையை தைத்தான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்க. இயேசுப்பாவிட்ட வாங்க, உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், மன்றாடுங்கள். அப்படி எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லும் போது அவர் உங்களுடைய ஒரு பார்வை நீங்க அவரை பார்த்தாலே போதும், என் பிள்ளை எந்த நிலையில இருக்கிறான், அவனுடைய மனதில் என்ன வேதனை இருக்கிறது, அவன் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்கிறத ஆண்டவர் புரிந்து கொள்வார். நம்முடைய பரம தகப்பன் நம்மை பெற்றவர், பிரியமான தேவன், உங்களை நம்மை உருவாக்கிய தேவன் அவர். தாயின் கருவிலே நம்மை காப்பாற்றின தேவன் அவர். தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர். உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தெய்வம். இயேசுவை விட வேறு யாரும் கிடையாது இந்த உலகத்தில். நம்மை நன்றாய் அறிந்து நம்மை நன்றாய் நடத்துகிற ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆகவே கலங்காதிருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் சீடர்களாய் வாழ்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மன்றாட்டத்தை ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். எல்லாவற்றையும் இயேசுவுக்கு சொல்லுங்க. அவர் உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் கவலையை போக்குவார். உங்களை கரம் பற்றி நடத்துவார். பயப்படாதிருப்போம். எந்த பலவீனங்கள், எந்த வியாதிகள், எந்த துன்பங்கள் இருந்தாலும் அது வந்து உங்களை மேற்கொள்ள முடியாது, சேதப்படுத்த முடியாது. இயேசு நம்மோடு கூட இருப்பார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் வருகின்ற பாடுகள், துன்பங்கள், சவால்கள் இவைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு, இயேசுவின் சிலுவையை நாம் தாங்கிக் கொண்டு, நம்முடைய சிலுவையை நாம் தூக்கிக் கொண்டு இயேசுவின் சீடர்களாக வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிந்தனையை சொல்கின்றேன். சவால்கள் இல்லாமல் எந்த மனிதரும் பெருமை அடைவதில்லை அல்லது பெரிய செயல்களை செய்வதில்லை என்கிறார் பேயன் என்று சொல்கின்ற தேவ மனிதர். சவால்கள் இல்லாமல் எந்த மனிதரும் பெருமை அடைவதில்லை. வருகிற சவால்களை சந்திப்பதிலே தான் நமக்கு பெருமை. ஆகவே துன்பங்கள், சவால்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு நாம் கடந்து செல்லும் போது அங்கே நமக்கு பெருமை வருகின்றது. இயேசுடைய சீடராக இருக்கின்றவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற சவால்களையும் சிலுவைகளையும் தாங்கிக் கொண்டால்தான் உயர்வை அடைய முடியும், இலக்கை அடைய முடியும். இந்த பரம கானானை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய இலக்கு பரம கானான். நம்முடைய இலக்கு ஆண்டவர் இயேசுவை காண்பது, அவரோடு இருப்பது. அன்பானவர்களாகவே இயேசுவின் சீடராக இருக்க விரும்புகின்ற ஒவ்வொருவரும் சவால்களையும் சிலுவைகளையும் தாங்கிக் கொண்டால்தான் உயர்வடைய முடியும், இலக்கை எட்ட முடியும். எனவே சவால்களையும் சிலுவைகளையும் தாங்கிக் கொண்டு இயேசுவின் வழியிலே நடப்போம். அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்வோம். இயேசுவின் சீடர்களாய் வாழ்வோம். இறையருள் உங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் வழியாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாரிடத்தில் உபவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிரோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். தொழுகை நிறைவுக்காக கீர்த்தனைகளிலே 307வது பாடலை பாடுவோம். தேனின்மையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. 307வது கீர்த்தனை. ஓடி
நாம் இந்த தொழுகையினுடைய நிறைவுக்காக முழங்கால் படியிட்டு இருக்கின்ற இடங்களிலேயே இறைவேண்டல் செய்வோமாக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு வரும்படியான பாக்கியத்தை இன்றும் எங்களுக்கு தந்தீர். பிள்ளையார்புரம் CSI திருச்சபையினுடைய சார்பாக ஆண்டவரே, இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெற ஆண்டவர் அளித்த கிருபைகளை நினைத்து பார்க்கின்றோம். எங்கள் மக்களை ஆண்டவர் கிருபையாய் காத்து வருகின்றீர். அங்கமங்கு நோய்கள் பரவி வருகின்ற கொடிய காலத்திலே ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலும் பலனுமாய் இருந்து நடத்துகிறீர். ஸ்தோத்திரம் அப்பா. குறிப்பாக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வியாதிகள் பலவீனங்கள் வந்தாலும் துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் ஆண்டவர் கைவிடாதபடி காக்கின்றார், வலுவாதபடி காக்கின்றார் என்பதை உணர்ந்து உமது பிள்ளைகள் நம்பிக்கையோடு பயணிக்க கிருபை தாருங்க. அன்பு தெய்வமே, எங்கள் தேசத்திலும் எங்களுடைய சமூகத்திலும் நல்ல ஆசீர்வாதம், விடுதலையும் சமாதானம் உண்டாகட்டும். இப்போது நாங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வசனம் சத்தியமானது, ஜீவனானது. ஆண்டவரே, உம்முடைய சீடர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சீடர்களாக வாழும் போது வாழ்கின்றவர்கள் சிலுவையை தாங்கிக் கொண்டு ஆண்டவரை பின் செல்ல ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் சிந்தித்தோம். கிறிஸ்துவை இயேசுவை அணிந்து கொண்டு ஒன்றாயிருக்க வேண்டும், ஒன்றாய் வாழ வேண்டும் என்று சிந்தித்தோம். கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்கின்றவர்கள் இறைவேண்டலிலே, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று தியானித்தோம். நாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் பல்வேறு துன்பங்கள், பல்வேறு சவால்கள் எங்களை சந்திக்கின்றது. எல்லாவற்றிலும் நாங்கள் துவண்டு போகாதபடி சிலுவையை தாங்கிக் கொண்டு, சவால்களையும் துன்பங்களையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய பயணம் ஒரு வெற்றியுள்ள பயணமாக, இலக்கை அடைகின்ற ஒரு பயணமாக அமைகிறது. எங்களுக்கு பெருமையை சேர்க்கிறது என்பதை நீர் எங்களுக்கு கற்றிருந்திருக்கிறீர் சாமி. ஆகவே சிலுவையின் வழியாக நாங்கள் பயணத்தை தொடர கிருபை தாருங்க. அது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கின்ற ஆற்றலை, மனநிலையை எங்களுக்கு தாருங்கப்பா. அது மட்டுமல்ல சாமி, கிறிஸ்துவை அணிந்து கொண்ட நாங்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற நாங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு ஒன்றாய் வாழ வேண்டும் அப்பா. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றில்லை, கருப்பென்று வெளுப்பென்றும் இல்லை. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள். இந்த சிந்தையோடு ஒன்றாய் வாழுகின்ற மனதை திருச்சபைக்கு தாரும், பிள்ளைகளுக்கு தாரும். அதன் வழியாய் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம் என்ற சிந்தையோடு வாழுகின்ற போது, ஒன்றாயிருக்கின்ற பொழுது மற்றவர்களையும் உம்மோடு இணைக்க முடியுமே அப்பா. எங்களுக்குள்ளே பிணக்குகளையும் பிரிவினைகளையும் வைத்துக் கொண்டு பிறர் நாங்கள் எப்படி உம்மோடு இணைக்க முடியும்? மற்றவர்களை எப்படி நாங்கள் கிறிஸ்துவத்திலே வழிநடத்த முடியும்? அது சாத்தியமில்லை. இந்த உண்மையை உணர்ந்த பிள்ளைகளால் நாங்கள் ஒன்றாய் வாழ்கின்ற உம்முடைய சீடர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. நிறைவாய் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழுகின்ற நாங்கள் இறைவேண்டலை உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்று வந்திருக்கிறீர் சாமி. அன்பு தெய்வமே, நாங்கள் எல்லா சூழ்நிலையும் துன்பங்களையும் சிலுவையும் தாங்கிக் கொண்டு, சவால்களையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் இறைவேண்டலை உறுதியாய் தரித்திருக்கின்ற பொழுது எங்கள் ஆண்டவர் எங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறீர். எங்களுக்காய் ஆவியம் செய்கிற ஆண்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவர், எங்கள் உள்ளத்தை புரிந்து எங்களை நன்றாய் அறிந்து நடத்துகின்ற ஆண்டவர் நீங்க என்பதை நாங்கள் எப்போது கண்டுகொள்ள கிருபை தாருங்க. இந்த அனுபவங்களிலே நாங்கள் வளர்ந்து பெருக ஆண்டவர் உமது சீடர்களாக வாழ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையை கலந்து கொண்ட எல்லா இறை மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் இருந்து எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஆண்டவரே இந்த தொழுகையிலே வந்து பிள்ளைகள் பங்கு பெற்றிருந்தாலும் கர்த்தருடைய விசேஷித்த பிரசன்னம், தெய்வீக கிருபை, தெய்வீக அருள் பிள்ளைகளை இப்பொழுது சந்திக்கட்டும், அவருடைய ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இவைகளை பணிவோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Sto
मेरे राजावे இறையாசி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. நாம் யாவரும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.